ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங். ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கும் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கும் உள்ள இது என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்விங் ட்ரேடுக்காக 2 ஸ்டாக் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து நான் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் ட்ரேட் பண்ணுறதுக்காக இதில் வந்து இந்த 2 ஸ்டாக்கை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டாக் என்ன, அது நம்ம வந்து என்ன ப்ரைஸில் வாங்கணும், என்ன ப்ரைஸில் நம்ம செல் பண்ணணும், ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஒரு பிகினர்ஸ், மார்க்கெட்டில் வந்து ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ, ஓகேவா? ஸோ கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் வந்து நம்மளுடைய சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்ட் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடிய எதையும் வந்து நீங்கள் ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஒரு மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள், இல்லை ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டாக்குக்கும் அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்க்கும் ஸ்டாக் ட்ரேடிங்க்கும் உள்ள அந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கும் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோம், ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னா ரிஸ்க் ஜாஸ்தி. ஓகே, ஸோ அதில் எவ்வளவு ரிஸ்க் இருக்கோ அதே மாதிரி அதுக்கு வந்து அந்த ரிவார்டோட பாயிண்ட்ஸும் வந்து நமக்கு வந்து அவ்வளவு ஒரு குயிக், அதாவது ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் 10 நிமிஷம் 5 நிமிஷம் இந்த டைமுக்குள்ளே அதில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ஆனால் அது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அதே மாதிரி நெகட்டிவாக மார்க்கெட் போயிடுச்சு, நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா அந்த இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ஆகும். ஓகே, ஸோ நம்மளுடைய கேபிட்டலே வந்து லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஸ்விங் ட்ரேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிஸ்க்கு இதில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ரிஸ்க் இருக்குது. ஆனால் ஆப்ஷனில் வந்து நம்மளுடைய கேபிட்டலே லாஸ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ரிஸ்க் இல்லாமல் இதில் கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மி. ஆப்ஷன் ட்ரேடிங்கை விட ஸ்விங் ட்ரேடிங்கில் ரிஸ்க்கு கம்மி. ரிவார்டும் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைமில் ஆப்ஷன் மாதிரி நல்ல ஒரு ரிவார்ட் கிடைக்கும்னா இது வந்து உடனே நமக்கு வந்து ஆப்ஷன் மாதிரி உடனே ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் இல்லைனா வந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த மாதிரி டைமில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நமக்கு ரிவார்ட் கிடைக்கிற மாதிரி இதில் கிடைக்காது. இதில் வந்து ஒரு 1 டே இல்லைனா 2 டேஸ் இல்லைனா ஒரு 1 வீக் அந்த மாதிரி நம்ம வந்து இதில் ஒரு ஸ்டேபிளாக மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்விங் ட்ரேடிலே நமக்கு வந்து ஒரு சின்ன லாபம் நம்மளால் மேக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து இது ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து சேம் தான். அந்த வாலட்டைலை பொறுத்து தான் அந்த மார்க்கெட் வந்து ஆப்ஷன் எப்படி ஒரு மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் ஸ்விங் ட்ரேடும் வந்து நம்ம வந்து அந்த வாலட்டாலிட்டி இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ராஃபிட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரிஸ்க்கு அந்த இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது ஆப்ஷன் ட்ரேடிங் பெஸ்ட்டா ஸ்விங் ட்ரேடிங் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் பிகினர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடோட ஸ்விங் ட்ரேடிங் வந்து ரொம்ப ஈஸி. மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டு மார்க்கெட்டை எந்த மாதிரி வந்து ஒரு கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு அந்த குறிப்பிட்ட ஸ்டாக், ஓகேவா, ஸோ ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம். ஒரு 2 ஆர் 3 டேஸ் இல்லைனா வந்து ஒரு 1 வீக் அந்த டைம் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். எந்த ப்ரைஸில் வாங்கணும், எந்த ப்ரைஸில் சேல் பண்ணணும் அப்படிங்கிறத முழுமையாக நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டாக் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அந்த ஸ்டாக்கை பற்றி முழுமையாக அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ் இன்ஃப்ரா வென்ச்சர் லிமிடெட். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த கடல் உணவு இருக்கு இல்லையா, சீ ஃபுட்ஸும்பாங்க இல்லையா, ஸோ அந்த உணவெல்லாம் வந்து இவங்க வந்து இப்போ பதப்படுத்தி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யூஎஸ் யூகே இந்த மாதிரி ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் தூத்துக்குடி அப்படிங்கிற இதை வச்சு தான் அந்த கம்பெனி அங்கே தான் இருக்குது. ஸோ அதை தலைமையிடமாக கொண்டு தான் அந்த கம்பெனி செயல்பட்டுருக்கு. ஓகே, ஸோ இதோட பேட்டர்ன் நமக்கு வந்து என்னென்னா இப்போ நமக்கு வந்து ஆக்சுவலாக இது இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 52 வீக் லோ. ஸோ அதோட லோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து நமக்கு வந்து 79 ரூபா நினைக்கிறேன். ஸோ 179 ரூபாயா, சாரி மன்னிக்கணும், 140 ரூபா இதோட லோ. ஸோ அந்த இடத்துல தான் இது வந்து இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது நமக்கு, ஓகேவா? ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து இப்போ 145 ரூபா. ஓகே, இது வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் அதாவது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 173 ரூபா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக இதை வந்து நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி இது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் வந்து நமக்கு வந்து
இதில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டில் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை நாம் வந்து எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ கிங் இன்ஃப்ரா வென்ச்சர் லிமிடெட். ஓகே, இந்த ஸ்டாக் வந்து நம்ம வந்து இதை நான் வந்து ட்ரேட் பண்ணுறது, அதாவது நான் வந்து இந்த வீக்கில் நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நான் அனலைஸ் பண்ணதில் இந்த 2 ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக் எங்கே ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இது பிஎஸ்சியில் மட்டும் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் எந்த பேட்டர்ன் வச்சு அனலைஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பேட்டர்ன், அதாவது என்னென்னா ஓவராலாக இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் வச்சு இதை நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து இங்கேருந்து நமக்கு வந்து இது வந்து ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஜூன்லேருந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சப்போர்ட். ஸோ இது ரெசிஸ்டன்ஸாகவும் மேலே இருக்கக்கூடியதை ஆகிட்டு இருக்குது கண்டினியூவாக. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்கேருந்து சப்போர்ட்டில் இருந்து தான் இன்றைக்கி 1 டே டைம் ஃப்ரேம் கேண்டில் வச்சுருக்கேன். இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் நமக்கு கீழே இங்கேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட். ஸோ இந்த மார்க்கெட் வந்து கண்டினியூவாக வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த லெவல் வரைக்கும் நமக்கு போக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டாக், இந்த ஸ்விங் ட்ரேடில் இந்த ஸ்டாக்கை வந்து நான் வந்து ஒரு ₹170 ஆமாம் ₹170 அப்படிங்கிற ரேஞ்ச் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ₹173 வரைக்கும் இது வந்து ஹையாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு ₹170 வரைக்கும் நான் வந்து இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் வந்து ₹170 அப்படிங்கிற இடத்துல வரைக்கும் இதை வந்து ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு. 2வது நம்ம இன்னொரு ஸ்டாக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து நான் வந்து என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே, 2வது நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ இந்த ஸ்டாக் தான் நம்ம வந்து 2வது நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு சப்போர்ட்லேயே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இதோட லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ₹279 இதோட லோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ ₹279 கரெக்டான எக்ஸாக்டான லோ. ஸோ இந்த லோவில் தான் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் மேலே இருக்கக்கூடிய லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவுமே மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக இப்போ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்போர்ட் லைனில் நிற்கிது. ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்கு வந்து ₹377. ஸோ இப்போ மார்க்கெட் இப்போ இன்றைக்கி இப்போ க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹326 இப்போட கரெக்ட் க்ளோசிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து நம்ம வந்து இதை வந்து என்ட்ரி எடுக்கலாம், எந்த ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதுக்கு வந்து வால்யூம் அப்படிங்கிற ஒரு பிக்சட் வால்யூம் ப்ரொஃபைல் போட்டுட்டு இதை நான் என்ட்ரி எடுக்கக்கூடிய இடத்த வந்து சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு வந்து இது 1 டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணான்னா நமக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய லைன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வால்யூமாக ட்ரேட் ஆன இடம் அப்படின்னு நமக்கு காமிக்குது. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு வந்து கேண்டில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டிலு என்ட்ரி ஆகிற இடம் நமக்கு ரொம்ப முக்கியம் சொன்னேன். ஸோ இது வேல்யூ ஏரியாவுடைய லோ. ஓகேவா? ஓகே, மேலே இருக்கக்கூடிய இது வந்து வேல்யூ ஏரியா ஹை. ஸோ என்ட்ரியாக இதை நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ இது வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ப்ளூவில் வச்சுக்கணும் நம்ம வந்து. ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து என்ட்ரி ஆகக்கூடிய இடம். ஸோ என்ட்ரி ஆகிறது எங்கே அப்படின்னா ஒரு ₹325. ஓகேவா? ஸோ 325 அப்படிங்கிற லெவலில் நம்ம நான் என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ட்ரி ஆகிட்டு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த சிங்க் இருக்கு இல்லையா, இந்த சிங்க் லெவலில் தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹279. ஓகேவா? ஸோ 279 இதோட லோ ப்ரைஸ். ஸோ அந்த லோவுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் நான் வந்து வச்சுக்கிறேன். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த லோவுக்கு வரலாம், வந்துட்டு இதில் இருந்து மார்க்கெட் வந்து ஒரு க்ளோசிங் மட்டும் கொடுக்காமல் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங் ஒரு கேண்டில் 1 டே டைம் ஃப்ரேமில் ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுத்துட்டுனா நம்ம ஃபர்தராக வந்து எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துக்க வேண்டியதான். ஸோ நான் அந்த மாதிரி தான் இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த 2 ஸ்டாக்குமே வந்து சப்போர்ட் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதில் இன்னொரு பெரிய இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது ஆமாம். ஸோ இது டேட் என்னன்னு பாருங்கள். ஸோ 6 இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16. ஸோ ஒரு 10 நாளுடைய ஹையை வந்து இது வந்து ஃபீட் பண்ணி நிற்கி. ஓகேவா? ஸோ ஒரு 10 நாளுடைய ஹைக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரே நாள் அந்த 10 நாளுடைய
லோ ஹையை வந்து ஒரே நாள் இன்றைக்கி ஒரு நாளில் வந்து வால்யூம் வந்து இதாகிருக்கு. ஸோ அப்போ இந்த இவ்வளோ வால்யூம் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிருக்கும்போது இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு அனலைஸ் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த மாதிரி பண்ணாலும் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த 2 ஸ்டாக்குமே வந்து நான் இந்த வாரத்தில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு நமக்கு வந்து க்ரோத் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.